Hebron Ministries. Good morning and welcome you all for another online service. Let us pray. Lord, we come into your holy presence, Lord. We thank you, Lord, for this great day that you have given us. We pray that your presence might be throughout the service, and let your people, Lord Jesus, who have tuned in today, feel your presence and feel energized and restate themselves, oh Lord. You give them your blessing, you give them your anointing. Let them be blessed and be anointed. In Jesus' name we pray. Amen. Amen. We welcome you all for the worship. Let us all close our eyes and pray. Ellorum kannalai moodi. Nam aaviyanare indha varaverpuma indha kaalavela. Lord, பரிசுத்தாவியானவரே, Lord, உங்க பிரசன்னம் எங்க மேல இறங்கட்டும் என்று சொல்லுமா. Oh, we welcome you, God. We give you glory and praise. There's a fire within a fire, and it's burning in me, and it's burning in me, and it's burning in me. There's a fire within a fire, and it's burning in me. It's burning in the glory. And I can see, I can see, I can see, I can see the glory. I can see, I can see, I can see the glory. I can see the glory. என் உள்ளது ஒரு சக்கரம், அது சுற்றி வருகிறது, எனக்குள் சுற்றி வருகிறது, எனக்குள் சுற்றி வருகிறது. என் உள்ளது ஒரு சக்கரம், அது சுற்றி வருகிறது, தேவ மகிமை நான் சுற்றி வருகிறது. என் உள்ளத்தில் ஒரு அக்கினி, என் உள்ளத்தில் ஒரு அக்கினி, அது பற்றி எரிகிறது, எனக்குள் பற்றி எரிகிறது, எனக்குள் பற்றி எரிகிறது. என் உள்ளத்தில் ஒரு அக்கினி, அது பற்றி எரிகிறது, தேவ மகிமை நான் பற்றி எரிகிறது. Hallelujah, 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 hallelujah. தேவனோடு இருப்பார், உன்னை காப்பார், உள்ளம் கையில் உன்னை வரைந்து வைத்தார். தேவன் உன்னோடு இருப்பார், உன்னை காப்பார், உள்ளம் கையில் உன்னை வரைந்து வைத்தார். அபிஷேகநாதர் அன்பரவரே, அளவில்லா கிருபை தந்தவரவர். அபிஷேகநாதர் அன்பரவரே,
வரைந்து வைத்தார். எல்லோரும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே எங்க மத்தியில் ஆசீர்வாதம் சொல்லுங்க. Oh Lord, come with us. Oh Lord, let your heavenly fire be with us, oh Lord. We give you all glory and honor, Lord Jesus. நீரே என் தஞ்சமா இருக்கிறேன், நீரே என் கோட்டையா இருக்கிறேன், அதுக்காக நன்றி என்று சொல்லலாம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. எல்லோரும் சேர்ந்து நான் உம்மை தேடுவேன், நான் முழுவதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாளெல்லாம் எனதெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். Oh yes, Lord. இயேசுவே இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே you are my refuge, you are my fortress, oh Lord God. You are my Savior, you are my God, and I will worship you with all of my heart, and I will seek your face. with all of my life, and I will serve you, Lord, with all that I am. Here I am. Sing, here I am. Here I am. Oh Lord, here
இயேசுவே 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 ராமோசது அப்படியே துதிப்போம் அருவீரே l'amore la voce tere Yesue Yesua Yesue. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரையிலும். 7ஆம் தூதன் தன் கலசத்திலுள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புற ஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது என்பதே. ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரமனை தேடிடுவே பாலிங்கு நதியோரம் பரமனை தேடிடுவே கலிதரும் வாழ்க்கை என்னிலுண்டு கர்த்தரை நாடிடுவே கலிதரும் வாழ்க்கை என்னிலுண்டு கர்த்தரை நாடிடுவே ஜீவ விருட்சமாய் என்னை நோக்கினார் ஜீவனிலே நான் செழித்தோங்க ஜீவ விருட்சமாய் என்னை நோக்கினார் ஜீவனிலே நான் செழித்தோங்க பாவ வாழ்க்கை மறக்கும் நாளில் பாவ வாழ்க்கை மறக்கும் நாளில் பாராளும் தேவன் என் பரவசமே பாராளும் தேவன் என் பரவசமே பளிங்கு நதியோரம் பரமனை தேடிடுவே கனிதரும் வாழ்க்கை என்னிலுண்டு கர்த்தரை நாடிடுவே கனிதரும் வாழ்க்கை என்னிலுண்டு கர்த்தரை நாடிடுவே
கதிராய் பிரகாசிப்பேன் நான். ஒளியின் சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், ஒளியின் சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். பளிங்கு நதியோரம் பரமனை தேடிடுவேன். கனி தரும் வாழ்க்கை என்னில் உண்டு, கர்த்தரை நாடிடுவேன். கனி தரும் வாழ்க்கை என்னில் உண்டு, கர்த்தரை நாடிடுவேன். மந்தையை மேய்த்திடும் அழைப்பு தந்தார், மனவாட்டி சபையாய் மாறிடவே. மந்தையை மேய்த்திடும் அழைப்பு தந்தார், மனவாட்டி சபையாய் மாறிடவே. மறந்திடுவேனோ தேவ அழைப்பை, மறந்திடுவேனோ தேவ அழைப்பை. மறுரூபமாகும் நாள் வரையில், மறுரூபமாகும் நாள் வரையில். பளிங்கு நதியோரம் பரமனை தேடிடுவேன். கனி தரும் வாழ்க்கை என்னில் உண்டு, கர்த்தரை நாடிடுவேன். கனி தரும் வாழ்க்கை என்னில் உண்டு, கர்த்தரை நாடிடுவேன். பளிங்கு நதியோரம் பரமனை தேடிடுவேன். கனி தரும் வாழ்க்கை என்னில் உண்டு, கர்த்தரை நாடிடுவேன். கனி தரும் வாழ்க்கை என்னில் உண்டு, கர்த்தரை நாடிடுவேன். Now it's time for the message. எல்லாரும் இப்போ தேவ செய்தியை கேட்க போறோம். எல்லாரும் கரங்களை தட்டி நம் பாஸ்டரை வரவேற்போமா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இத்தனை வாரங்கள் உபத்திரவ காலத்தின் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த வாரத்தோடு இந்த உபத்திரவ காலம் முடிகிறது, இந்த செய்தி முடிகிறது. ஆனால் என்னவோ நம்முடைய உபத்திரவ காலம் நீண்டு கொண்டே போகிறது. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எங்கள் சபையினுடைய காரியங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவரே எங்கள் சபையில் ஆராதிக்க தேவன் கிருபை செய்யுங்க என்று கேட்டபொழுது ஆண்டவர் தயவாய் நமக்கு ஆலயத்தை ஒரு பகுதியை நமக்கு திறந்து கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானுடைய வல்லமையான ஆசீர்வாதங்களை இன்று அனுபவிக்கும்படியாய் ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது ரெவலேஷன் சாப்டர் 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. Then the seventh angel poured out his bowl into the air, and a loud voice came out of the temple of heaven from the throne saying, "It is done." ஆம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த கலச நியாய தீர்ப்பில், இந்த பவுல் ஜட்ஜ்மெண்ட்டில் கடைசி அத்தியாயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். பிறகு அர்மகதானை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய திட்டங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். சரி, இங்கே பார்க்கும் பொழுது 4 காரியங்களை தேவன் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் இந்த அத்தியாயத்திலிருந்து. ஒன்று பார்க்கணும், ஸ்க்ரீனில் பாருங்கள். மைட்டி வாய்ஸ் ஃப்ரம் ஹெவன், தேவாலயத்தின் வல்லமையான சத்தம். ஒரு பெரிய சத்தம்
தேவாலயத்திலிருந்து கேட்கிறதை அங்கே யோவான் பார்க்கின்றான். இரண்டாவது கிரேட் எர்த்குவேக், மகா பெரிய பூமி அதிர்ச்சி, இதுவரையிலும் பார்த்திராத ஒரு பூமி அதிர்ச்சியை அங்கே அவன் காதுகள் கேட்கிறது. மூன்றாவது கிரேட் சிட்டி ஆஃப் பேபிலோன், மாநகரமான பாபிலோன் விழுந்து போகிற காரியங்கள். நான்காவது கிரேட் பிளேக், மகா கொடிய வாதை வருகிறதை பார்க்கும். 4 காரியங்களை குறித்து இன்று தேவன் நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். அந்த வசனங்களை நான் மறுபடியுமாய் வாசிக்கின்றேன். 7வது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். இதை கவனிங்க, எங்கே ஊற்றுகிறார்? போன ட்ரம்பட் நியாய தீர்ப்பு, முத்திரை நியாய தீர்ப்பு, அநேக காரியங்களை பார்த்தோம். நீர்நிலையில் ஊற்றுகிறது, இதெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம். இப்பொழுது ஆகாயத்தில் ஊற்றினான். ஏன் ஆகாயத்தில் ஊற்ற வேண்டும் என்று பார்க்கும்பொழுது எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, அவைகள் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர். அங்கே பார்க்கின்றோம் ஆகாயத்து அதிகார பிரபு, ஆகாயத்து அதிகார பிரபு என்ற வார்த்தைகளை, பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஏர். மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காண்பிக்கின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் வந்தது. அந்த வசனம் கவனிங்க. Then the 7th angel poured out his bowl into the air, and a loud voice came out of the temple of heaven from the throne, saying, "It is done." இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது அவன் ஆகாயத்தில் ஊற்றினான். ஆகாயத்தில், அந்த ஸ்கையில் ஊற்றுகிறான், மத்திய ஆகாயத்தில் ஊற்றுகின்றான். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கின்றோம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய, ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய, ஆங்கிலத்தில் பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஏர். அப்படி என்றால் இத்தனை நாட்கள் நம்ம மீடியா கையில் வச்சுருக்க செல்ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோனு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் எப்படி நடக்குது? அங்கே சேட்டலைட்லேருந்து நமக்கு ஒளிபரப்பப்படுகிறது. அப்போது பிசாசு இத்தனை நாள் நமக்கு தெரியும், அவனுடைய ஆளுகைக்குள்ள எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்குது, எல்லாம் பார்க்குறோம், அவனுடைய ஆளுகையில் இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த கடைசி நியாய தீர்ப்பில், கலச நியாய தீர்ப்பில், இந்த பவுல் ஜட்ஜ்மெண்ட்டில் ஆண்டவர் அதையெல்லாம் ஒழிச்சு போடுறார். ஐயோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, டிவி யூஸ் பண்ண முடியுமா, பிறகு ஃபேஸ்புக் பார்க்க முடியுமா, இன்ஸ்டாகிராம் பார்க்க முடியுமா, பிறகு வாட்ஸ்அப் பார்க்க முடியுமா, இதெல்லாம் என்ன ஆகுறதுன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் தான் 1000 வருட அரசாட்சியில் போகிறவங்கள அதற்கு மேலான திட்டங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். ஆண்டோட வசனங்களை கவனிங்க. இங்கே பார்க்கும்பொழுது அப்போது அந்த ஆகாயத்து பிரபு, அதிபதி, பிரின்ஸ் ஆஃப் த ஏர், அந்த இளவரசன், அப்போ அது பிசாசுடைய அந்தகார சக்தி அங்கே தானே எல்லாத்தையும் பண்ணுறான் மத்திய ஆகத்தில். அப்போது அதை ஆண்டவர் நம்ம நிர்மூலமாக்குகிற காரியங்கள் மிக மிக முக்கியமான சாப்டராக இது கருதப்படுகிறத பார்க்க முடியுது. அந்த நாட்கள் நடக்க போகிற காரியம் என்ன சென்றால், ஆயிற்று, முடிஞ்சு போச்சு பா. முத்திர நியாய தீர்ப்பிலிருந்து பிறகு ட்ரம்பட் நியாய தீர்ப்பு, அதிலிருந்து பிறகு கலச நியாய தீர்ப்பு, இதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி முடித்து இப்பொழுதுதான் நடந்துச்சு, எல்லாம் முடிந்தது. இட்ஸ் ஃபினிஷ் சொல்கிறா பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, எல்லாம் முடிந்தது, நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ தாகமாக இருக்குன்னு சொன்னோன்னா உடனே என்ன பண்ணுறாங்க? அந்த வெனிகரை, அதாவது சவர், அந்த ஒயினை எடுத்து அதில் தோச்சி ஆண்டவர் கொடுக்குறாங்க. அவரால் அவர் குடிக்க முடியவில்லை. அவங்க சொல்கிறாங்க, வெனிகர்ன்றது ஃப்ரெஞ்சு வேர்டு, அப்படின்னா மிகவும் கசப்பான ஒயின்.
அந்த ஒயின் வினிகரை, சில பேர் சொல்கிறாங்க ஒயின் அது கெட்டு போன ஒயின் இருக்கலாம், சரியில்லாத இருக்கலாம். நார்மலாக ஒயின் வந்து அதிகமாக இந்த போதை கொடுக்க வேண்டும் என்றால் அதில் சுகரை ஆட் பண்ணி அதை ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க. பிறகு அது கொடுக்க ஒரு சமயம் அந்த சுகர் ஆட் பண்ணாத ஒயினாக இருக்கலாம். கெட்டு போன பயங்கரமாக சவராக இருக்குது, ரொம்ப புளிப்பாக இருக்குது, கசப்பாக இருக்கிறது, தேவன் அதை குடிக்க முடியவில்லை. அப்போது அந்த சமயத்தில் கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த தன்னுடைய இது அம்மாவை பார்த்து, யோவானை பார்த்து, இது உன் தாய், இவன் பிள்ளைன்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சுட்டு இட்ஸ் ஃபினிஷ், எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறாரு. அப்படின்னு அர்த்தம் முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த இடத்திலிருந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த இடத்திலிருந்து நான் அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன், இதை கவனிங்க. அந்த இடத்துலேருந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நான் போட்டுகிட்டே வரேன் பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதை கற்றுக் கொடுப்பார், கற்றுக் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அங்கே பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது, முதல்ல வந்து முத்திரை நியாய தீர்ப்பு முடிஞ்சது, ட்ரம்பட்ஸ் நியாய தீர்ப்பு முடிந்தது. பிறகு எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அந்தி கிறிஸ்து அவன் ஆள்களிலிருந்து விடுதலையாக்குறாரு. அநேக செயின்ஸுகள் மாற்றடம், அதாவது இரத்த சாட்சியில் மரித்தவரை விடுதலையாக்குறாரு. பிறகு பீஸ்ட் வர்ஷிப்பு, மிருகத்தை வணங்குவது நின்று போகிறது, முடிந்தது. பாபிலோனை ஆண்டவர் முழுமையாய் அழித்து போடுகிறார், அதுவும் முடிந்தது. பிறகு ஜென்டைல் வேர்ல்டு, அதாவது புறஜாதியுடைய ராஜ்யம், முழுமையாக ராஜாக்கள் எல்லாத்தையும் அழிச்சு போடுறார், அதுவும் முடிஞ்சது. பிறகு அர்மகதான் யுத்தம், அந்த முன்பாக இவையெல்லாம் நடக்கிறது. பிறகு என்ன பண்ணுறது, எல்லா நாடுகளும், அநேக நாடுகள், சிட்டிஸ் தேவனுக்கு முன்பாக அழிக்கப்படுகிறது. பிறகு நிறைய இது காரியங்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் அவை தன்னுடைய காரியங்களை செய்து அவையெல்லாம் முடிகிறது. அப்புறம் ரெசரக்ஷன் முடிகிறது, அதுவும் முடிகிறது. பிறகு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி முடிகிறது. பிறகு தேவனுடைய ஆட்சி ஆரம்பமாகிறது. தானியேலுடைய 70 வாரங்கள் அவனுடைய தரிசனம் முடிகிறது. பிறகு 7 வருஷ உபத்திரவ காலம் முடிகிறது. ஆண்டவருடைய 2வது வருகை ஆரம்பமாகிறது. இத்தனை காரியங்கள் தேவாதி தேவன் சொன்னார். அப்போ பரலோகம் சொல்லுது எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்னும் ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறேன். சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்லும்பொழுது சிலுவையில் ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, இட்ஸ் ஃபினிஷ் அப்படின்னா டெட்லிஸ்டாய். டெட்லிஸ்டாய் என்றது கிரேக்க பதம். அப்படின்னா என்ன அர்த்தம், கம்ப்ளீட்டட், முடிஞ்சு போச்சு, கன்க்ளூடட், நிவர்த்தியாச்சு, டிஸ்சார்ஜ், எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டேன், அக்காம்ப்ளிஷ், எல்லாவற்றையும் முடித்து தீர்த்தேன், மேக் அண்ட் ஹேண்ட், எல்லாம் முடிவு வந்தது. பிறகு எக்ஸ்பயர்ட், நீங்கள் ஏதாவது பொருளை வாங்கும்போது அந்த டேட்டை பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. எக்ஸ்பயர்ட்னா இது காலாவதி ஆகி போச்சு, இதை சாப்பிட்டீங்கன்னா வியாதி வரும். அதுபோல் ஆண்டவர் சொல்கிறார் எக்ஸ்பயர்ட். பிறகு சொல்கிறார் ஃபினிஷ், எல்லாம் முடிந்தது, அக்காம்ப்ளிஷ், பெய்டு, பெர்ஃபார்ம்டு, எக்ஸ்பயர்ட். இத்தனை அர்த்தங்கள் ஒரு வார்த்தைக்கு, டெட்லஸ்டாய் என்ற ஒரு வேர்டுக்கு, கிரீக் வேர்டுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் உயர்ந்த மலையின் மேலே ஏறுறீங்க, ஏறி போகிறீங்க, எவரெஸ்ட் வச்சிங்களேன், போன உடனே அந்த ஏறி போயிட்டு, நான் போனேன் எவரெஸ்ட்டை பார்க்குறதுக்கு போனேன், நேபாளுக்கு போயிருக்கும் பொழுது, ஐயோ இன்னொரு மலையிலேருந்து அந்த எவரெஸ்ட்டை பார்க்கணும். நாங்கள் எவ்வளோ புத்திசாலி பாருங்க. உண்மையாக ஏறணுமா எவரெஸ்ட் மேலே ஏறினா, நான் முதல்ல எவரெஸ்ட்டை பார்த்து எப்படி பார்த்தா ஃப்ளைட்லேருந்து பார்த்துட்டேன், திருப்தியாக பார்த்தேன். அவன் பாவம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து பனியில் போயிட்டு எத்தனையோ மருந்து அவன் கஷ்டப்பட்டு ஏறினான். நான் அழகாக 2 டைமு, அழகாக போகும்போது ஒரு தடவை நேபாள், வரும்போது ஒரு 2 தடவை அழகாக ஃப்ளைட்டு வந்து எவரெஸ்ட் மேலே பறகுது, ரொம்ப நேரம் அது அழகாக நிம்மதியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், எவரெஸ்ட் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அடுத்த ஒரு மவுண்டன் இருக்குது, அந்த மவுண்டன்லேருந்து அது பக்கத்து மவுண்டன், அந்த மவுண்டன் ஒரு 3/4 தூரம், அவ்வளோ தூரத்துக்கு இது பாதை இருக்குது, ரோடு இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் காரில் இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஒரு மெஞ்சு போனால் ஒரு 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 500 அடி இல்லை 1500 அடி நீங்கள் நடக்கணும். நடத்து மேலே போட்டிங்களா அங்கேருந்து எவரெஸ்ட் பக்கத்துலேயே தெரியும், நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சரி, அது மேலே போயிட்டு அதுக்கு மேலே ஒரு கூடாரம் மாதிரி போட்டிருக்காங்க, அங்கே இந்த டெலஸ்கோப் வேறு வச்சுருக்காங்க ரொம்ப கிட்ட பார்க்குறதுக்கு, அதையும் பார்த்தோம். அப்போ பார்த்த உடனே எங்க அப்பாடா
பா எவரெஸ்டே பார்த்தாச்சு. அவன் கஷ்டப்பட்டு பார்த்தான், கஷ்டம் இல்லாமல் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் கஷ்டத்தோடு தான் வாழ்க்கை முடித்தார். அடிபட்டு உதப்பட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி பிறகு மறித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மறித்தார். நம்ம நிம்மதி அப்பாடான்னு வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் ஆக்ஷனில் காமிச்சார். நாம் ஆக்ஷனில் தேவையில்லாமல் காரியங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது அந்த வேர்டு பாருங்கள், அந்த ஃபினிஷ்ட், பார்த்தாச்சு, இவ்வளோ தூரம் வந்து பார்த்தாச்சு, அப்படி ஒரு திருப்தி ஆண்டவர் தேவன் அது சொல்கிறாரு. இட்ஸ் ஃபினிஷ், ஆயிற்று. பார்த்தீங்களா, அங்கே கிறிஸ்து சொல்கிறாரு, இங்கே பரலோகத்தின் சத்தம் உண்டாகிறத பார்க்குறோம். அங்கே முதல்ல உண்டாச்சு, இப்போது அந்த சிலுவையில் ஒன்றுச்சு. இப்போது ஆண்டவர் எல்லா நியாய தீர்ப்புகளும் முடிஞ்ச பிறகு அங்கே உண்டா. நீங்கள் கார் வாங்குறீங்க, புது கார் வாங்குறீங்க, அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் போடுறீங்க, 3 வருஷம் மாதம் 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 கட்டிட்டு வரீங்க. 3ஆவது வருஷம் என்ன சொல்லுங்க, அப்பாடா என் காருடைய இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுத்து தீத்தப்பா அப்படி சொல்லிக்க பாரு. 10,000 மீட்டர் ரேஸில் போகிறீங்க, அப்போ போயிட்டே இருக்கணும். 10 முறை அந்த கிரவுண்டை சுற்றி வரணும். அவனுக்கு எப்படி இருக்கும், 100 மீட்டர் 200 மீட்டர் டக்குன்னு போயிடுவான். ஆனால் அந்த 10,000 மீட்டர் ஓடுற ஆள் எப்படா முடியும்னு ஓடுவான் பாருங்க. முடிஞ்சு கடைசியில் பாடு முடிஞ்சு. அது போல் தேவன் எல்லாவற்றையும் முடிக்கின்ற ஆயிற்று, இட்ஸ் ஃபினிஷ் எல்லாம். அப்போது அடுத்தது என்ன நடக்க போகுது, யுத்தம் நடக்க போகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொன்றையும் சரியாய் செய்து கொண்டு வருகிறார். நீங்களும் நானும் எந்த அளவுக்கு இந்த அருமையான வேதாகமத்தை நாம் படிக்கிறோமோ, அவரோடு கூட இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு கடைசி வரையிலும் அவரோடு கூட நாம் இருப்போம். கரங்களை வைத்து தேவனுக்கு நன்றி சொல்றதுக்கு, ஆண்டவரே உமக்கென்று நான் நீர் கொடுத்த தரிசனம், நீர் கொடுத்த திட்டங்கள், நீ அழைத்த அழைப்பு, அதில் இத்தனை நாள் நாம் கண்ணை மூடும்போது இட்ஸ் ஃபினிஷ் அப்படி சொல்லணும். ஆண்டவரே நீர் எதெல்லாம் சொன்னீரோ அதில் ஒன்றும் நான் குறைவு வைக்காமல் எல்லாவற்றையும் முடிக்க கிருபை சேர்க்காக நன்றி. நான் அடிக்கடி சொல்வேன், ஆண்டவர் எனக்கு நிறைய டார்கெட்டை கொடுத்தாரு. அவர் கொடுத்த டார்கெட் நானே சில சமயம் கொழுப்படுத்து போய் நான் செய்கிறேன் அப்படின்னு கை தூக்கிட்டு மாட்டின்னு முழிச்சனாலும் உண்டு. சில சமயம் நினைப்பேன், ஆண்டவர் சொன்னார் உனக்கு பலன் இருக்கிறவர்களையும் செய்யணுவார். நான் தான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் 100 சபையை கட்டுகிறேன், 150. அவர் ஆண்டவர் நம்மளை கேட்கல, நம்மளே எமோஷனலாக எக்ஸைட் ஆகிட்டு எதை உளரன்னு தெரிய உளறிட்டு நான் ஆனால் பொறுத்தன போல நான் புத்திசாலி சொன்ன, ஆண்டவரே எனக்கு இந்த 100 சபையோ 1000 சபையோ கட்ட எனக்கு ஆண்டவரே இரக்கம் பாராட்டுன்னு சொல்லிட்டேன். நான் முடித்து காண்பிக்கிறேன்னு சொல்லலை. முடிக்காமல் செஞ்சுட்டு அது பாவமாகிடும். பொறுத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் இருந்தால் பாவம், பரலோகமே போக முடியாது. அதனால் நான் புத்திசாலி, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கொடுங்க ஆண்டவரே, முடிக்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதனால் எதையுமே நம்மால் உறுதி செய்ய முடியாது. ஆக தேவன் கடைசி நாட்களில் செய்கிற காரியம் என்ன, அநேக ஆசீர்வாதங்களும் தேவ தயவுகளும் தேவ திட்டங்கள் நம்ம மேலே வச்சுருக்கார். அருமையான தேவ ஜனமே, உங்களை அழைத்த ஆண்டவர் உங்கள் அழைப்பில் உங்களுக்கு கொடுத்த வேலைகளில் நீங்கள் எவ்வளோ அதிகமாக செஞ்சீங்களோ அவ்வளோ அதிகமாக சந்தோஷப்படுகிற ஒரு தகப்பன் இருப்பார். நம்ம பரலோகம் போகும்பொழுது ஆண்டவரை பார்க்கும்பொழுது ஒரு நாள் நான் அப்படியே இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்பொழுது ஒரு பியூட்டிஃபுல் சாங் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். தெய்வமே உன்னை பார்க்கும் நாளில் என் உள்ளம் உருகிடுதே, கண்கள் கடங்கிடுதே. தெய்வமே உம்மை பார்க்கும் நாளில் என் உள்ளம் உருகிடுதே, கண்கள் கலங்கிடுமே. நீர்ப்பட்ட பாடுகள் என் கண்கள் முன்பாய் எழுந்து நின்றுடுதே. நீர் எனக்காக செய்த நன்மைகள் யாவும் என்னை கரைத்திடுதே. இந்த வரிகளை இப்போ வரப்போகிற அந்த ஆல்பத்தில் நீங்கள் அந்த பாடலை நீங்கள் கேட்க போகிறீங்க. ஒரு நாள் இதை அழுது கொண்டே அந்த பாடலை நான் எழுதினேன். ஆம், கர்த்தர் நல்லவர், பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நேசிக்கிறவர், நம்மை கைவிடவே மாட்டார். எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும். 2வது காரியத்திற்கு நான் செல்கின்றேன். 2வது காரியத்தை பார்க்கும் பொழுது 18ஆம் வசனம் சொல்லுது, சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட
பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. And there be noises and thunderings and lightnings, and there was a great earthquake, such a mighty and great earthquake as had not occurred since men were on the earth. ஆதாம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து அப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சியை, கேட்டாத ஒரு பூமி அதிர்ச்சியை அந்த நாட்களில் அந்த 7வது கலசம் ஊற்றப்படும் பொழுது தேவன் இப்போ கொஞ்சம் 5.5 ரெக்டார்னு சொல்கிறாங்க, அந்த ஏத்குவாக்கு அது நடந்தாவே ஆள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. நான் அநேக நாடுகளுக்கு போகும்பொழுது, நியூசிலாந்து நிறைய நாடுகளுக்கு போகும்பொழுது, ஏத்குவாக்கு அதிகமாக ஏற்படுற 2 கண்ட்ரி, ஒன்று ஜப்பான், இன்னொன்று ஒரு சில கண்ட்ரி இருக்குது. எனக்கு என் மைண்டில் இப்போ வந்தது நான் சொல்கிறேன். கலிஃபோர்னியா போயிருக்கும் பொழுது, நான் பேசிக்காக ஆர்கிடெக்டராக அந்த நாட்களில் இருந்ததுனால நான் எர்த்குவேக் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த எப்படி கட்டுறாங்கன்னு பார்க்குறதுக்காக என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டேன். என் நண்பர் சொன்னார், ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், அது போய் பார்க்க முடியாது, யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நைட்டு 12:30 மணி இருக்கும். நாங்கள் கலிஃபோர்னியாவில் அங்கே போயிட்டுருக்கும் பொழுது 1994 சொல்கிறேன், 1994 போயிருக்கும் பொழுது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் பயங்கரமாக பேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு காரை நிறுத்தி சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இல்லை அப்பாயின்மெண்ட் நீங்கள் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி துணிச்சலாம் நேராக போயிட்டு, ஐ எம் ஃப்ரம் இந்தியா, பேசிக்கலி ஐம் ஆர்கிடெக்ட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see your structure, ஐ வாண்ட் டு எஜுகேட் மை பீப்புள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இவன் பேசணும் ஒன்று, கம் 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 I'll show you அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எர்த்குவேக் ஸ்ட்ரக்சரை காமிச்சோம். எப்படி இந்த பில்டிங் பயப்படாமல், அங்கே எர்த்குவேக்கு தெரிஞ்ச நாட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க. போகும்பொழுது அவங்க சொன்னால், அமெரிக்காவில் 5 வரலையும் 4.5 வரலையும் எர்த்குவேக் வரும். ஆனால் நீங்கள் ஒரு 1.5 வந்தாவே அலறி போயிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பெரிய பெரிய பில்டிங்கு கீழே ரோலர்ஸ் வச்சு அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரை கீழே பண்ணுறான். இந்த எர்த்குவேக் வரும்பொழுது இந்த பில்டிங் அப்படி ஸ்விங் ஆகும், அப்படி பில்டிங் ஸ்விங் ஆகும். அதை சொல்லும் பொழுது என்ன டெக்னாலஜி அந்த நாட்களில் நாங்கள் பார்த்தது, ஒவ்வொரு ஏர்போர்ட் எல்லாமே. பிறகு இந்த பில்டிங் பார்த்தோமே, ட்வின் டவர்ஸ், அது 80 ஃப்ளோர்ஸ், அதில் 60 ஃப்ளோர்ஸ்க்கு மேலே எர்த்குவேக் ஸ்ட்ரக்சரு, 20 அடுக்கில் அதை நடுவில் ஸ்ப்ரிங் வச்சு கட்டுறாங்க, ஜாப்பனீஸ் டெக்னாலஜி. அது அந்த 20 ஃப்ளோர்ஸ் மட்டும் ஸ்விங் ஆகும், அப்படி ஸ்விங் ஆகும் ஏரில். எவ்வளோ எர்த்குவேக் வந்தாலும் அந்த பில்டிங் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிலாம் அவங்களுடைய பெருமிதம் தான் கடைசியில் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் அழிந்து போனது. அருமையான தேவ ஜனமே, ஒரு நாளும் மண்ணினால் உருவாக்கப்பட்டு ஆண்டவரை ஜீவ சுவாசத்தை பெற்றிருக்க நீ தேவனுக்கு முன்பாக பெருமிதம் கொள்ளவே கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். விபச்சாரக்காரனை விட்டுறாரு, கொலைக்காரனை விட்டுறாரு, பொய்யனை விட்டுறாரு, இச்சிக்கிறனை விட்டுறாரு, விக்கிரகாரனை விட்டுறாரு. ஆனால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே, பெருமையான எது பேசியிருந்தாலும் நம்ம மன்னி ஆண்டவரே, என் பிள்ளைகள் பேசியிருந்தாலும், என்னுடைய குடும்பம் மனைவி பேசுறதாலும் மன்னி ஆண்டவரே, எப்பொழுதும் தாழ்மையின் ஆவி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதி. அல்லேலூயா. சரி, இந்த கவனத்தை பாருங்க. மகா பெரிய பூமி அதிர்ச்சி, இடி முழக்கங்கள், மின்னல்கள் மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது சகரியாவின் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சகரியா இந்த 2ஆம் வருகையை பற்றி, பயங்கர வருகை, 2வது வருகை, அதை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறோம். அடுத்த வாரங்களில் அதை இன்னும் அதிகமாக நாம் பார்க்க போகிறோம். அர்மகதான் யுத்தத்திற்கு முன்பாக என்ன நடக்க போகுது, ஒளிவ மலை எப்படி பிரிய போகுது, பிரியும் பொழுது என்ன நடக்கும், அந்த ஒளிவ மலை மேலே ஆண்டவருடைய பாதங்கள் படும்பொழுது அது 2ஆய் விலகி போய்விடும். தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஆண்டவர் எருசலேம், மவுண்ட் மோரியா நம்ம கீழே வந்தீங்கன்னா கிதரோன் பள்ளத்தாக்கு மேலே போனீங்கன்னா மவுண்ட் சாயன் இல்லையா? அந்த மவுண்ட் சாயன்லேருந்து நேராக எங்கள் டெட் சி வரையிலும் இந்த பயங்கரமான ஒரு பாதையை
தேவன் கட்டளையிட போகிறார். சரி, அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக அர்மகதானில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, அந்த வசனம் பார்த்து பாருங்க. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்தில் கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடக்கு பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் ஒரு பில்டிங்கில் ஒரு 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 எம்எம் விட்டாவே கிராக். இவ்வளோ ஒஞ்சுனா இந்த பில்டிங் வச்சா பில்டிங் கீழே விழுந்துடும். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மலை அவர் பாதங்கள் படும்பொழுது ரெண்டாக பிரிஞ்சிருமா, அப்படி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போயிடுமா. அப்போ எவ்வளோ பயங்கரமான ஏத்துக்குவாக் பாருங்க. இமேஜின் பண்ண முடியுதா? உங்களை எங்கே பண்ண போகிறீங்க? நாளைக்கு இமேஜின் பண்ணுறதே அதே யோசிச்சு உக்காந்துருக்கீங்க. அவர் வரப்போகிறத பார்த்துக்கலாம் பாஸ்டர், நாளை கதையை பற்றி போய் உட்காந்துருக்கோம் பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடவுள் உங்களை ரட்சிக்கணும், பாதுகாக்கணும். நல்லா கவனிங்க, சப்ஜெக்டை கவனிங்க. அப்போது ஆண்டவர் தேவாதி தேவன் இதெல்லாம் நடக்க போகுது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கேளுங்க. வேதாமத்தில் இருக்குது செவிட்டு விரி. சரி, வேணாம். ஆக ஆண்டவர் என்ன சொல்றாரு? காதுகளை தேவன் இதை சொல்லி தரும்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்போ அந்த மலை ரெண்டா பிளக்க போகுது. இது அழகா சகரியா எழுதி வச்சிருக்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டவர் இயேசு சீஷரோடு கூட இருந்தார், மக்களோடு கூட இருந்தார், 33 வருஷங்கள் கூட இருந்தார். பிறகு மரித்தார். அவர் முன்னே சொன்னார், மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படி சொன்னார். சீஷர் கூட அதை நம்பலை, அவன் பயந்து போய் அங்கங்கே ஓட்டான். ஆனால் கடைசியில் என்ன பண்ணு, அதே போல் உயிரோடு கூட எழுந்தார். பிறகு 500 இடங்களில் காட்சி கொடுத்தாரு, எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார், எல்லாரையும் பார்த்துட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிறார். இல்லையா? ஆக்ஸ் சாப்டரில் நம்ம வாசிக்கிறோம். அவங்க எல்லாம் பார்க்குறாங்க, சீஷர்கள் அப்படியே மேம்பறது பார்க்குறாங்க. அப்படியே ஆண்டவர் அப்படியே பறந்து மேலே போகிறது, உடம்புலாம் நடுங்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, 5 அடி மேலே காலத்துக்குனாவே கீழே விழுந்துருவோம் நம்ம. அவர் கண்ணு முன்னாடி அப்படியே ஃப்ளைட்டு மாதிரி நேராக மேலே போயிட்டே இருக்கிறார். அப்படியே போயிட்டு ஆக்சிஜன் ஒன்றுமே தேவையில்லை. அதுதான் ரெசரக்டட் பாடி, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துக்கு ஆக்சிஜன் தேவை கிடையாது. அது அப்படியே மேலே மண்டலத்துக்கு மேலே போயிட்டே இருக்கார். அப்போ அவர் வந்து சொல்கிறாங்க, அது என்ன கல்லீரல் எல்லாரும் மேலே பார்த்துட்டீங்களே, எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு மறுபடியுமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த இயேசு தான் போனவர். இப்பொழுது இந்த ஒலிவ மலையிலே வந்து அவர் பாதங்கள் படப்போகிறது. இதற்கு பிறகுதான் அர்மகதான் யுத்தம். அருமையான தேவஜனமே, அநேக நியாய தீர்ப்புகளை ஒன்றாய் பார்த்து கொண்டு வந்தோம். சில பேர் ஒன்றுமே பார்க்கவில்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டு படித்தா அடுத்த கிளாஸ் போகிறாங்க, ப்ரமோஷன் வரப்போகுது, இல்லைன்னா அந்த கிளாஸ்லேயே இருக்க பொழுது 8ஆம் கிளாஸில் ஃபெயில்னா என்ன வேலை கிடைக்கும் உங்களுக்கே தெரியுமா? நீங்கள் அதானே செஞ்சிட்ருக்கீங்க. அதனால் ஒழுங்காக படித்தவன் நல்ல வேலைக்கு போகிறான், அது போய் ஒழுங்காக கற்றுக்கிட்டவங்க பரலவங்க போகிறாங்க. நீங்கள் இருந்து ஆன்டி கிறிஸ்டோட உட்காந்துக்கிட்டு அவங்கள்ட்ட தாயம் விளையாடிட்டுருங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அந்த காலத்தில் ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஒன்று போவாங்க, அது என்ன ஸ்னேக்கு இதா ஒரு கேம் ஒன்று, அப்படியே ஏறிட்டு போய்ட்டு வந்துட்டு சொல்கிறேன்னு கீழே இறங்கிடுவான். சரி, அதெல்லாம் அவங்களுக்கு எதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இப்போ மீகா சொல்கிறான் பாருங்க, 1:3-4 சொல்கிறான், இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். பியூட்டிஃபுல். மைக்கா சொல்கிறான், கர்த்தர் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். மெழுகு அக்னிக்கு முன்பாக உருகுகிறது போலவும் மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல கசையடியை வாங்கின்னு அவன் இடிச்சிட்டு அடிச்சுட்டு காடியை கலந்து, ஏன் காடியை கொடுக்குறான், ஏன் சவர் கொடுக்குறான்? அங்கே தண்ணி கிடச்சிருக்காது ஒரு சமயம், ஆனாலும் கூட பரிகாசம் பண்ணுறதுக்காக
அவர் துப்பணும்ல, அதற்காக ஒரு சமயம் ஆண்டவர் சொன்னார், நான் ஒயினை தொடுவதில் வரவில்லைன்னு சொல்லி. ஒரு சமயம் அதனாலும் இருந்திருக்கலாம், அந்த காரியங்களை அவன் கொடுக்க முடியாது, கத்த செஞ்சுருக்கலாம், அது அந்த ஒயினை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தாகமாக இருக்கும் பொழுது. அப்போது எவ்வளோ இருந்தாலும், ஆனால் இப்போது ராஜாதி ராஜாவாய் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார், மகிமை புரிந்தவராய் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. வானங்கள் எல்லாம் மகிமைப்பட போகிறது, எல்லாம் சந்தோஷப்பட போகிறது தேவாதி தேவன் வரும்பொழுது. அருமையான தேவஜனமே, அப்படிப்பட்ட ஒரு உயிர் உள்ள தெய்வத்தை நீயும் நானும் ஆராதித்து கொண்டிருக்க ஸ்லாக்கியத்தை தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்ததற்காக தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் உயிருள்ள தேவனை கண்டு கொண்டது. இவை எல்லாம் நடக்க போகிற காரியங்களை வேதாகம் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. என் உடம்பு நடுங்குகிறது இந்த வசனங்களை பேசும்பொழுது. என் உடம்புல ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை நான் உணர்கிறேன். அருமையான தேவஜனமே, பரிசுத்த ஆவியானுடைய குறித்து பேசும்பொழுது நம்ம உடம்பு சிலிர்க்க வேண்டும். இதெல்லாம் உண்மையான காரியங்கள் தேவன் நம்மோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த வசனங்களை பாருங்க, அக்னிக்கு மெழுகு அக்னிக்கு புல்லாம் உருகுகிறது போல மெல்ட் ஆகிடும். மவுண்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் சமூகத்தில் எல்லாம் மெல்ட் ஆகிடும், ஒன்றுமே நிற்க முடியாது, தைரியமாக நிற்காது. மலைகள்லாம் பயந்து போய் தேவன் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஒரு சில நான் அந்த நாட்களில் இயேசு மலை மேலே ஏறி போய் ஜெபம் பண்ணார். இப்போதான் அந்த மலைக்கே தெரியும், ஓ இவர் சாதாரண மனுஷகுமாரன் இல்லை, இவர் மகிமை பொருந்திய மனுஷகுமாரன், இவர் தான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமியும் என்ன உருவாக்கியவர் என்று எல்லாம் மெழுகு போல நிற்பதற்கு முன்பாக உருகி போகும் என்று அருமையான மைக்கா இங்கே சொல்கிறத பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதற்கு பிறகு பாருங்க, அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாக ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு அசால் மட்டும் போகும். இந்த இடம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களை பூமி தச்சுக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனா கர்த்தர் வருவார், தேவரீருடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஹல்லேலூயா. அழகா முடிக்கிறான். பியூட்டிஃபுல். ஆண்டவர் வரப்போறாரு. எப்போ? இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இவற்றையெல்லாம் எழுதி வைத்து விட்டு அவன் மரித்து விடுகிறான். இவற்றையெல்லாம் இன்றைக்கு நாம் படித்துக்கொண்டு 2000 வருஷத்துக்கு பிறகு நாம் இதெல்லாம் படிக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிற அருமையான தேவஜனமே, 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட அத்தனை உண்மை சம்பவங்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. மூன்றாவது காரியத்திற்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை நாம் கேட்க போகிறோம். கர்த்தரை சமூகம் ஜீவ ஏற்றினில் உன் பேர் உள்ளதா என்ற அருமையான ஒரு பாடல். தேவன் அந்த பாடல் நாம் கேட்போம். அதில் அநேக காரியங்கள் நமக்கு தேவன் கற்றுத்தரப் போகிறார். பரிசுத்தவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக. அதில் 2 சரணத்தை நாம் கேட்போம். கர்த்தர் நமக்கு வேண்டிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தரின் சமூகம் ஜீவயேத்தினில் உன் பேருள்ளதா, உன் பேருள்ளதா.
பரிசுத்தர் பதிவேட்டினிலே, அந்த பரிசுத்தர் பதிவேட்டினிலே உன் பேருள்ளதா, உன் பேருள்ளதா. கர்த்தரின் சமூகம் ஜீவ ஏட்டினில் உன் பேருள்ளதா, உன் பேருள்ளதா. கர்த்தரின் சமூகம் ஜீவ ஏட்டினில் உன் பேருள்ளதா, உன் பேருள்ளதா. சரி, மூன்றாவது காரியம், கிரேட் சிட்டி ஆஃப் பேபிலோன். அது எப்படி அழிக்கப்படுகிறது? பயங்கரமான காரியங்கள். வசனங்களை வாசிப்போம். அங்கே பார்க்கும் பொழுது, அப்பொழுது மாநகரம் 3 பங்காக, 19ஆம் வசனம், மாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டு புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. Now the great city was divided into 3 parts, and the cities of the nations fell, and great Babylon was remembered before God to give her the cup of the wine of the fierceness of his wrath. அவருடைய கோபம், ஆண்டவரே இவ்வளோ அநியாயம் செஞ்ச இந்த பாபிலோனை எப்படி ஆண்டவரே விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்படியா தேவனுக்கு நினைப்பூட்டப்பட்டது. அதை பார்க்கும்பொழுது கிரேட் சிட்டி பேபிலோன் போட்டு படிச்சுக்க. 3 சிட்டி மிக மிக முக்கியமான சிட்டி ஆண்டவருடைய ஆர்மகதானுக்கு முன்பாக அழிக்கப்பட போகிறது. ஒன்று பேபிலோன், பயங்கரமான சிட்டி, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய அந்த நாட்களிலிருந்து பாபிலோனிய தெய்வங்கள் சொல்லும்படியா பயங்கரமான காரியம். 2வது சிட்டி ரோம். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஆண்டவரை சிலுவையில் அடித்த ரோமர்கள், அது அழிக்கப்பட போகிறது. 3வது ஜெருசலேமில் ஒரு பகுதி, ஒரு சில இடங்கள். இந்த 3 சிட்டியும் கிரேட் சிட்டியாக வேதாகமத்தில் சொல்லப்படுது. அதுக்கு நிறைய வேத ஆதாரங்கள் உண்டு. அது உள்ள போனோன்னா சப்ஜெக்ட் போயிடும். இப்போ இந்த 3 சிட்டிக்கு நம்ம பார்க்கும்பொழுது நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகின்றோம். நல்லா கவனிங்க. இந்த பாபிலோனை குறித்து நீங்கள் நிறைய பார்க்க போகிறோம். மற்ற அது அவ்வளோ முக்கியம் இல்லை. இந்த பாபிலோன் பார்க்கும்பொழுது, இந்த பாபிலோனில் இப்போ வருகிற அந்தி கிறிஸ்து அந்த பாபிலோனில் தான் தன்னுடைய ராஜ்யம். இப்போ வந்து புருஷல்ஸில் இருக்குது, அங்கே யூரோப்பில் இருக்குது. பிறகு அது ஒரு சமயம் பொலிட்டிக்கலாக இருக்கலாம். பாபிலோனை திரும்ப கட்டப்போகிறார்கள். பயங்கரம் பவர்ஃபுல். ஈராக், இப்போ இருக்க ஈராக் தேசம் தான் பாபிலோன் தேசம், நமக்கு நல்லா தெரியுமே. ஸோ ஈராக்கை மறுபடியும் கட்ட போகிறாங்க. ஒரு நாட்டுக்கு 4 காரியங்கள் மிக மிக முக்கியம். 1 பொலிட்டிக்கல் பவர், மிக மிக முக்கியம். என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி அரசாள்வது. 2வது பிஸ்னஸ், வியாபாரம். அப்போ தான் அந்த நாடு பெரிய லெவலுக்கு போக முடியும். 3வது ரிலீஜியஸ் பவர், ஒரு நாட்டுக்கு மிக மிக முக்கியம். மத நம்பிக்கை, அவர்களை அப்படியே கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கிறது, அவங்க யுத்தம் செய்யாமல் அவளை கொண்டு வர்றது, மத நம்பிக்கையின் காரியங்கள். 4வது காரியம் மிலிட்டரி பவர். இந்த 4 காரியம் ஒரு நாட்டை ஆளுகை செய்வதற்கு அந்த அதிபதிகள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் பார்க்கும்பொழுது 3-4 தலைநகரங்களாக, துணை தலைநகரங்களாக, கேபிட்டலாக மாற்றுறாங்க பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டை கூட சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் மதுரையில் ஒரு இது கேபிட்டல் கொண்டு வரக்கூடாது, துணை நகரமாக கொண்டு வரக்கூடாது, கோயம்புத்தூரில் ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. போகும். அப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பவர் ஈக்குவலாக இருக்கும்பொழுது மக்களை சரியாக ஆளுகை செய்ய முடியும். ஈஸியாக சீக்கிரமாக அந்த காரியங்கள், அவர்களுடைய நினைக்கிற காரியங்களை போய் சேர முடியும். அப்போது இப்போது யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி எங்கே இருக்குது? அங்கே புருஷல்ஸில் இருக்குது. அங்கே இப்பொழுது அங்கே பாபெல் போகிற டவர் நான் போன முறை பார்த்தோம். மார்க் ஆஃப் த பீஸ்ட்டு, இமேஜ் ஆஃப் த பீஸ்ட்டில் பார்த்தோம். அந்த பில்டிங்கை பார்த்தோம், அந்த ஸ்திரீ உட்காந்துருக்கிற காரியங்களை பார்த்தோம், எல்லாம் நம்ம பார்த்தோம் பாருங்கள். அப்போ அதுபோல் இந்த பாபிலோனை மிகவும் திரும்ப
கட்டப்படுவார். முதல்ல யார் இந்த பாபிலோனை கட்டுது? நிம்ரோத் கட்டுறான். நிம்ரோத் தான் முதல்ல ஆதி ஆகமத்தில் பார்க்கும்பொழுது நிம்ரோத் தான் கட்டுகின்றான். அவன் என்ன பண்ணுறான்? அசரிய ராஜ்யமாகிய நினிவேவையும் அவன் தான் கட்டுறான். இவனுக்கு இந்த இது நிம்ரோத், த சிட்டி ஆஃப் நிம்ரோதுன்னு இன்னொரு பேர் உண்டு இவனுக்கு. இப்போ இவன் கட்டி முடிச்சதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இவன் பாபேல் டவரை கட்டும் பொழுது கிரவுண்ட் ஃப்ளோர் 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு 3 லேக் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபவுண்டேஷனை போடுறான். அப்படியே போக 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 குறுகிட்டே போகுது. ஒரு ஃப்ளோருக்கும் இன்னும் ஃப்ளோருக்கும் 75 அடி உயரம். இப்போ நம்ம வீடு எத்தனை அடி? 10 அடி. மானுமெண்டல் ஸ்கேல் தான் 12 அடி 15 அடி 23 அடி வைப்போம். இவன் 75 ஃபீட்டு ஒரு ஃப்ளோருக்கு வைக்கிறான். 8 ஃப்ளோர் கட்டுறான். அப்படின்னா இந்த பாபேல் டவருடைய ஹைட்டு 60 ஃப்ளோர் 10 அடின்னு வச்சிங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். 60 ஃப்ளோர் ஹைட்டுக்கு டெக்னாலஜி கிடையாது, கான்கிரீட் கிடையாது, வெறும் சுண்ணாம்பு கற்களை அதிகம் கொண்டு எந்த அளவுக்கு ஞானம்! எத்தனை? 689. அப்போனா பிகினிங் டேஸ் அந்த நாட்களில் ஆபிரகாம் கொஞ்சம் முன்னாடி அவன் அந்த நாட்களில் அவன் கட்டுறான் பாருங்க, பயங்கரமாக அவ்வளோ பயங்கரமான ஸ்ட்ரக்சரை கட்டி எழுப்புறான் பாருங்க. அதை அவன் எனக்கு பிறகுன்றான். அவனுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஆபிரகாம் நாட்டில் அவனுடைய பேர் வந்து கமுராமி என்ற கிங் என்ன பண்ணுறான்? மறுபடியும் என்ன பண்ணுறான்? அதை கேபிட்டலாக மாற்றுறான், தலைநகரமாய் மாற்றுகிறான். பிறகு 604 பிஃபோர் பிசி அப்போது அந்த அசிரிய கிங் வந்து என்ன பண்ணுறான்? அதை அழித்து போடுற கிங் சனகரிப் நாட்களில் அழித்து போடப்படுகிறது. பிறகு நெபுகாத்நேச்சர் அவன் மறுபடியும் பாபிலோனை ரீபில்ட் பண்ணுறான். டெரிஃபிக் ஹிஸ்ட்ரி எல்லாமே உண்மை. நீங்கள் ஹிஸ்ட்ரியை போட்டு போய் படிங்க. பாஸ்டர் ஏதோ ஊர் கதையை பேசிட்டு இருக்காரு நினைக்காதீங்க. சொந்த கதை சோக கதையை பேசுறது நான் இங்கே வரல. சின்ன வயசில் நான் பிறந்தேன் தெரியுமா அந்த கதைலாம் இங்கே இல்லை. இப்போ எல்லாம் நம்ம சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். எல்லாம் ரியலாக ஹிஸ்ட்ரி நீங்கள் போட்டு பார்த்துருங்க, எல்லாமே ரியல். புக்ஸை போய் படிங்க, லைப்ரரியில் படித்து பாருங்க, எல்லாம் உண்மை. எந்த லைப்ரரியில் விடாலும் மாற்றி எழுத முடியாது, எல்லாம் உண்மை. அப்போது அடுத்து நெபுகாத்நேச்சார் வந்து ரீபில்ட் பண்ணுறான். மறுபடியும் ரீபில்ட் பண்ணும்பொழுது நீங்கள் பாருங்கள், இப்போது இந்த பிக்சரில் பாருங்கள், பியூட்டிஃபுல் ஹேங்கிங் கார்டன்ஸ். இவ்வளோ அழகாக நெபுகாத்நேச்சர் ஹேங்கிங் கார்டன், பெரிய பெரிய 75 ஃபீட்டு விட்த் உள்ள நிறைய அகலம் உள்ள பெரிய பெரிய ரோடுகளை போடுறான். ஹேங்கிங் கார்டன்ஸ் வைக்கிறான். அதுக்கு தண்ணி மேலே இருந்து ஃபவுண்டன்ஸ் செட் பண்ணுறான். அது உலக அதிசயங்கள் ஒன்றாக இன்றும் கூட பார்க்குறீங்க. அந்த பிக்சரில் பாருங்க, எந்த நாட்களில் டெக்னாலஜி இல்லாத நாட்களில் அவ்வளோ அதிகமாக அவ்வளோ ஞானத்தோடு கூட அந்த நாட்களில் அந்த பாபிலோன் எப்படி அது கட்டி எழுப்பப்படுகிறத பார்க்க முடிகிறது. பிறகு என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா, அதற்கு பிறகு அவனுடைய பேரன் யாரு? பெல்ஷதார். போன வாரங்களை பார்த்து பார்த்தீங்களா? அவர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஆலயத்தில் வந்த அந்த பனிமூட்டங்கள், அந்த பாத்திரங்கள்ல அவனும் வைப்பாட்டிகளும் ஒயின் ஊற்றி சாப்பிடும் பொழுது மெனே தெக்கர் உபாசியம் என்ற வேர்டு எழுதப்படுகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது? ஒரே நாளில் உன் ராஜ்யத்திற்கு தேவன் முடிவு உண்டாக்கினார். போன வாரங்களை பார்த்து பார்த்தீங்களா? கோரேஸ் மன்னன் சைரஸ். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் மேய்ப்பனாய் வைக்கின்றேன், உனக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாதிருக்கும், சில கோணலாடுகளை நான் செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு பாருங்க சைரஸ் கிங். அந்த சைரஸ் கிங் என்ன பண்ணுறான்? அந்த ரிவர், நான் போன வாரங்களை பார்த்தவன், அந்த ஐப்ராத் ரிவரை திருப்பிட்டு அந்த 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 வாட்டர் போடுற சேனல் வழியாக நேராக வந்து பெல்ஷதாரை ஒரே ராத்திரியில் அவன் வெட்டி போட்டு விடுகிறான். அந்த தேசம் தீக்கிரையாக்கப்படுகிறது. பாபிலோன் மறுபடியும் விழுந்து போய் எல்லாம் முடிந்து போகிறது. மறுபடியும் கடைசியில் சதாம் ஹுசைன் கொஞ்சம் கட்ட நினச்சா கட்ட முடியல. அங்கேருந்து பாபிலோன் வந்து 50 கிலோமீட்டர் இவனுங்கள் கட்டின அந்த பாபேல் அந்த இடங்கள் மறுபடியும் பாபிலோன் அழிக்கப்பட்டு அந்தி கிறிஸ்துவன் நாட்களில் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. அது ஒரு பொலிட்டிக்கல் சிட்டியா, ஃபைனான்சியல் சிட்டியா அவன் மாற்றப் போகின்றான். 2வது பெரிய தலைநகரத்தை அவன் செய்ய போகின்றான். அதற்கு பிறகுதான் எருசலேமுடைய சிங்காசனத்தில் வந்து அமரப் போகின்றான். இங்கே ஒரு பக்கம்
யூரோப்பு கண்ட்ரோல் பண்ணுறான், அங்கே ஏஷியாவை மிடில் ஈஸ்ட்டை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிடுறான். ஏன்னா ஃபைனான்ஸ் அங்கே தான் இருக்குது. அங்கே வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு கடைசியாக வந்து இங்கே சிங்காசனத்தை அமரப் போகின்றான். கர்த்தர் எல்லாவற்றையும் அழித்து போட போகின்றார். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். நான் கட்டுக்கதைகளை பேசுவதற்காக வரவில்லை. நீங்கள் இந்த ஹிஸ்டரியை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாட புத்தகத்திலே படித்த அத்தனை காரியங்களும், லைப்ரரியில் படித்த அத்தனை காரியங்களும் நம் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உயிர் உள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் இதை நீங்கள் உணர்கிறீங்க எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் கத்துற வழி கத்திட்டு போப்பார், அவ்வளோதான். எனக்கு கொடுத்த அழைப்பு உங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு. அதனால் வெகு சிரமத்தோடு இந்த ஹிஸ்ட்ரி, இந்த டேட்டாஸ்லாம் எடுத்து உங்களோடு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சரி, இங்கே பார்க்கும்பொழுது வசனங்களை கவனிங்க. 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ரெவலேஷன் சாப்டர் அங்கே பார்க்கும்பொழுது 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்றான். அங்கே பார்க்கும்போது 2ஆம் வசனத்தில் மிஸ்ட்ரி, அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்புள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. And he cried with a loud voice, saying, Babylon, the great is fallen, and has become a dwelling place of demons, a prison for every foul spirit, and a cage for every unclean and hated bird. பேய்களுடைய குடியிருப்பு. இவனுங்கெல்லாம் இவ்வளோ பெரிய சிட்டிய கர்த்தர் பேய்களுடைய குடியிருப்பாய் மாற்றி விடுகின்றார். அராப்ஸ் அங்கே இருக்கிற அராப்ஸ் கிரபஸ் எல்லாம் ஓடி போயிடுவான். பயங்கரமான காரியங்கள் அங்கே நடைபெறப் போகிறது. ஆண்டவர் இதை அருமையாக சொல்கிறார். இதை நான் விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிறகு பாருங்க 3ஆம் வசனத்தில், அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். எல்லாம் அவங்களோட இந்த சிட்டி ஆஃப் ஹர்லாட், வேசிகளின் நகரம் தலையில் எழுதப்பட்டிருக்குது பாபிலோன். அவற்றை எல்லாம் தேவன் ஒன்றொன்றாய் அழிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, தேவனை ஏமாற்றி கொண்டு தேவனுக்கு விரோதமாய் ஒரு நாள் வாழ முடியாது. கடைசி நாட்களில் தேவனிடத்தில் திரும்ப முடியாய் கர்த்தருக்கு தருணத்தை கொடுக்கிறார். நீ எந்த ஜாதி எந்த மதமாக இருக்கலாம், ஒரு தேவன் உண்டு. அவர் உயிருள்ள தேவன். அவர் நம்முடைய தேவன் மாத்திரமல்ல, வானம் பூமி அண்ட சராசரர்களுக்கு தேவன். அவருக்கு ஒரு சரித்திரம் உண்டு. அந்த சரித்திர நாயகனை குறித்து தான் இன்றோடு நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றேன். பாருங்க, அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லித் தருகிறார். அந்த பாபிலோன் மஸ்ட் அகெயின் பி கிரேட் கமர்ஷியல் சென்டரா மாறப்போகுதா, பிறகு ரிலீஜியஸ் சென்டரா மாறப்போகிறது. எல்லா சோர்சரிஸ்னா பில்லிசூனிய கட்டு அந்தகார சக்தி எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறத பார்க்கின்றோம். ஆண்டவர் தேவனுடைய செயின்ஸுங்களை, தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்த அந்த சிட்டி, எதெல்லாம் தேவனுடைய பிள்ளை பரிசுத்தவான்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறாரோ அத்தனை பேரையும் தேவன் நியாயம் தீர்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாபிலோன் கடைசி நாட்களில் முழுமையாக மடங்கடிக்கிற படுகிறதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த கைவிடப்பட்ட சபைகள் எல்லாம் இவர்களோடு கூட சேர்ந்து கொள்வார், அந்தி கிறிஸ்தவோடு சேர்ந்து கொள்வார்கள். அவர்கள் தேவனுக்கு வேதாகமத்திலே எதெல்லாம் செய்யக்கூடாது, உருவத்தை வணங்கக்கூடாது, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வேதாகமம் போட்டிருக்கோ அதற்கு எதிராய் செய்கிற காரியங்களை தேவன் கண்டிக்கிறதை பார்க்கின்றோம். அருமையான தேவஜனமே, உங்களை பயமுறுத்துவதற்காக நான் இதை பேசி கொண்டிருக்கவில்லை. உண்மையை நான் பேசி கொண்டிருக்கேன். நீங்கள் எப்படியாவது இதில் தப்பிக்க வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்படியாவது நீங்கள் கிறிஸ்தவர் ஆவதெல்லாம் எனக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. கிறிஸ்தவம் ஆவனா ஒன்று வேணாம், ஆண்டவர் தேவனை நீங்கள் கும்பிட்டா போதும். நீங்கள் எந்த மதம் எந்த ஜாதியாக இருந்தாலும் கூட நீங்கள் கடவுளை கும்பிட்டா போதும். நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்களோ வரலையோ அது அடுத்த பிரச்சனை. இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய வெளிப்பாடுகளை தேவன் தருவார். சரி, இந்த வசனங்களை பாருங்கள். 5ஆம் வசனம், அவருடைய பாவம் வானபரிந்து மெட்டியது, அவருடைய அநியாயங்கள் தேவன் நினைவு கூர்ந்தால். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியம் அந்த 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 இடம் முழுமா
கம்ப்ளீட்டாக அந்த அதிகாரம் முழுவதும் ஆகியால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் 8ஆம் வசனம் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதிலே உண்டான புகையை காணும் பொழுது அவளுக்காக அழுது புலம்புவார்கள். அவளுக்கு உண்டான வாதியினால் பயந்து தூரத்தில் நின்று ஐயோ ஐயோ பாபிலோன் மகாநகரமே, பலனான பட்டணமே, ஒரே நாள்களே உனக்கு ஆக்கின வந்ததே என்பார்கள். பார்த்தீங்களா, பெல்ஷதார் ஒரு நாளில் அழிந்து போவான்னு சொல்லும் பொழுது அவன் நினச்சி பார்த்துருப்பானா, அவ்வளோ பெரிய கிங்டம், அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வால், அவ்வளோ பெரிய தேசம், ஒரு நிமிஷம் ஒரு நாள் இரவில் தேவன் முடிவு உண்டாக்கப்பட்டார். ஹிஸ்ட்ரியில் இருக்குது எல்லாமே எப்படி அழிக்கப்பட்டது என்று. அடுத்த வசனம் பாருங்க. பூமியின் வர்த்தகங்களும் தங்கள் தங்கள் சரக்குகளுமாய் பொன்னையும் வெள்ளியும் ரத்னங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் ரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சேவப்பாடுகளையும் சகலவித வாசனை பொருட்களையும் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வரும்பொழுது உன் ஆத்துமா இச்சித்த பழ வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சம்பரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போய் நீ அவை இனி காண்பதில்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்வான்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதியினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயோ சல்லாவையும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தாம்பரங்களாலும் முத்துக்கள்னால் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாழிகையிலே இவ்வோல் ஐஸ்வர்யம் அழிந்து போயிட்டே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள், எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்கள் இதை இன்னும் அதிகமாக போக முடியும். ஆண்டவர் தேவன் இதெல்லாம் நடக்க போகிற காரியங்களை தேவன் அங்கே சொல்லுகிறத பார்க்கின்றோம். பாபிலோன் நீங்கள் பார்க்கும்பொழுது பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுருவின் புஸ்தகத்தில் பாபிலோனில் அன்றைக்கே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்துச்சு. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் சபை, பியூட்டிஃபுல்லா, என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கின்றான். She who is in Babylon, elect together with you, greets you, and so does Mark my son. பார்த்தீங்களா, உங்களோட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க பாபிலோனிய சபை. அப்போ பாபிலோனில் பவுல் இருந்த நாட்களில் சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு அப்போஸ்தலர்களால். அங்கே தான் டல்முட் எழுதப்பட்டது. டல்முட்னா ரிலீஜியஸ் லா. டல்முட் என்ற காரியங்கள் உங்களுக்கு எப்படி சொல்கிறது? டல்முட்னா அவங்க எழுதுகிறாங்க, பாபிலோனியன் டல்முட்னு சொல்லுவாங்க. அதை அவங்களுடைய இந்த லா அங்கே தான் எழுதப்படுது. பிறகு ஜெருசலம் டல்முட்னு 2 இருக்குது. பாபிலோனியன் டல்முட், டல்முட்னா என்னென்னா அந்த லா எழுதுறது, சட்ட திட்டங்களை எழுதுகிறது. பாபிலோனில் எழுதுகிறாங்க. பிறகு எருசலேம் டல்முட்னு 2 இடங்களும் அங்கே எழுதப்படுது. அப்போ எவ்வளோ முக்கியமாக எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள் அங்கே இருந்திருக்கிறது பாருங்கள். ஆதி அப்போஸ்தலர்களாலே சபை அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் அநேக கிறிஸ்தவ சபைகள் அங்கே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, சபை இருக்கிறது. அவற்றுக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பை தேவன் கொடுக்கிறத பார்க்கின்றோம். இப்போ வருகிற நாட்கள் என்ன நடக்கும்? அந்தி கிறிஸ்து அதை ஒரு கேபிட்டலாக கொண்டு வர போகின்றான். இந்த 3 வருஷம் இந்த கேபிட்டல்லாம் பிறகு அழிக்கப்படுகிறது. ஆண்டவர் தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிட்டியை பார்த்தீங்கன்னா மிகவும் மிகவும் ஃபர்டைல் சிட்டி, உலகத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு சில காரியங்களை ரகசியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல அந்த ஐப்ராத் நதி பாயுது, டைக்ரஸ் இருக்குது, அடுத்து ஜீவ நதிகள் பாய்ந்து கொண்டிருக்கிற இடம். உங்களுக்கு தெரியல ஐப்ராத் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறேன், டைக்ரஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது நான் முன்னாடியே உங்களுக்கு பேசியிருக்கிறேன். சரி, அது இப்போ முக்கியம் இல்லை. அப்போது 70 லட்சம் ஏக்கர் இந்த வாட்டர்னால் பயங்கரமாக ஃபர்டைலாக இருக்குதா, பயங்கரமான ஃபர்டைல். வின்டரில் மட்டும் 70 லட்சம் ஏக்கரை அவங்க கல்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ எப்படி பயங்கரமான அக்ரிகல்ச்சர், எப்படி அங்கே ஹார்வெஸ்ட் பாருங்க. பிறகு 30 லட்சம் ஏக்கர் சம்மரில் வந்து நிறைய கிராப்ஸு அங்கே அவங்க கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நிறைய மினரல்ஸ் கிடைக்குது. அது மாத்திரமல்ல, பாபிலோனில் ஆயில் கிடைக்குது. எல்லா காரியங்களும் ரிச்சஸ்
சிட்டி. அந்த சிட்டியை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுகிறத பார்க்க வேண்டும். ரோமிலும் அநேக காரியங்களை நான் பார்க்குறோம். அது 3 சிட்டி மிக மிக முக்கியமான சிட்டி. அதை நீங்கள் 4வது பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். கிரேட் பிளேக், மகா கொடிய வாதை. 4வது காரியம் மகா கொடிய வாதை. இதை பாருங்க, 20ஆம் வாசி. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமல் போயிட்டு. 4வது வாதை. 4வது கடைசி வாதை. எப்படி? பர்வதங்கள் அப்படியே அகன்று போயிடுமா. ஆண்டுடைய வருகையின் போது எல்லாமே அகன்று போய்விடும். இப்போ இருக்கிறது பார்த்தா உலகம் முழுதும் 2000க்கு மேலே ஐலண்ட்ஸ் இருக்குது. மலேசியா ஒரு ஐலாண்டு, பிறகு ஆஸ்திரேலியா, யூகே, இதெல்லாம் நிறைய ஐலண்ட்ஸ் இருக்குப்பா. இது போல் நிறைய ஐலண்ட்ஸு இருக்கிறத பார்க்கும்போது பிஷப் ராக்குன்னு ஒரு சின்ன ஐலாண்டு, அதான் குட்டி ஐலாண்டு, உலகத்தில் இருக்கிற சின்ன ஐலாண்டில் பிஷப் ராக்குன்னு ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் வந்து ஒரு என்ன சொல்றது, இது கட்டிருக்காங்க, கலங்கர விளக்க கட்டியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து ஆட்கள் குடியேறல ஒருத்தர் வாங்கி அந்த இடம் இருக்கு. அது கின்னஸில் இருக்குது, கின்னஸ் ரெக்கார்டில் இருக்குது. ஒரு ஐலாண்டு, சின்ன குட்டி இருக்கிறதுல குட்டி ஐலாண்டு அந்த ஐலாண்டு. சரி, அதை குறித்து நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். பிறகு பார்க்கும்பொழுது கடைசியான பக்கம் 16-21 வாசிக்கும் பொழுது என்ன நடக்குது? தாழ்ந்து நிறைவான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, about the weight of a talent, நிறைவான பெரிய கல்மழை. 1 talentனா 114 பவுண்ட் கல்மழை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன டக்குன்னு மேலே நம்ம இங்கேயே பெழிஞ்சிருக்கு நிறைய கல்மை. ஆனால் வரப்போகிற கல்மண் நிறையாருமே கல்மணி. இவ்வளோ பெரிய கல் விழுந்தா எப்படி இருக்கும்? மண்டையில் இப்படி கல் விழுந்தப்போ ஐஸ் பனிக்கட்டு மாரி அடித்தா இவ்வளோ பெரிய கல் பொத்து பொத்துன்னு விழுந்தா இருக்கும். 14 பவுண்டு உள்ள கல் மழை பெய்ய போதும். ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடாது. யோசுவாவின் நாட்களில் அங்கே என்ன நடந்தது? பயங்கரமாக 5 ராஜாக்கள், எப்ரோனின் ராஜா, எருசலேமின் ராஜா, இவங்கெல்லாம் சேர்ந்து யுத்தத்துக்கு போகும்போது யோசுவா கிபியோனியருக்காக யுத்தத்துக்கு போகிறான். அப்பொழுது கிபியோனியர் எப்படியே முறியடிக்கணுன்ட்டு அவங்களாம் சொல்லும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு? கர்த்தர் தன் கல்மழையை அனுப்புகிறது. வசனத்தை வாசிக்கும்போது யோசுவா 10 நம்ம வாசிக்கின்றோம். அங்கே வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனம், கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்கள் கிபியோனிலே மகா சங்காரமாய் மடிந்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசேக்கா மட்டும் மக்தேகா மட்டும் முறியடித்தார்கள். அங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திர பட்டயத்தால் கொன்றவர்கள் கல்மழையால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அப்போ யோசிச்சு சொல்கிறா, கிபியோன் மேலும் சூரியனே நீ கிபியோன் மூணு ஐலோன் மண் பள்ளத்தாக்கில் தரித்து நிலவு. சூரியன் சந்திரன் நிற்கிறது ஒரு நாள், அது ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒரு நாள் சூரியன் சந்திரன் நின்று போன ஹிஸ்ட்ரி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ அந்த நாட்களிலே கர்த்தர் கல்மழையை அனுப்பி அநேகரை நியாயம் தீர்த்ததை பார்க்க முடிகிறது. அதனால தான் யோபு ரொம்ப அழகாக எழுதுவான், உறைந்த பண்டக மழையின் பண்டக சாலைக்குள் பிரவேசித்தாயோ, கல் மழை இருக்கிற பண்டக சாலை பார்த்தாயோ, have entered the treasury of snow. ஸ்னோ ஒரு ட்ரெஷரி மாதிரி கடவுள் வச்சுருக்காராம். ட்ரெஷரி என்ன தெரியுமா? பேங்க்கில் வச்சுருக்கோம். ட்ரெஷரி உங்கள் வீட்டில் இருக்க அல்மைரா கிடையாது. அது 33 ரூபா சில்லறை வச்சுருப்பீங்க. ட்ரெஷரினா பெரிய இருக்கும், ஆள் உயரம் 10 அடிக்கு இருக்கும். 10 அடியில் ஒரு பீரோ இருக்கும். இழுத்தா அதெல்லாம் நம்பர்லாம் போட்டு திரும்பினா உள்ள கட்டாக ஆண் வாய பழகிறீங்களே அப்படியே கட்டாக இருக்கும் பணம். அதான் ட்ரெஷரி. நம்ம எங்கே பேங்க்கில் வேலை செய்த கேஷியருங்களுக்கு தெரியும், நமக்கு எங்கே தெரியும். அப்போ அவ்வளோ பெரிய ட்ரெஷ். அதுபோல் ஆண்டவர் உறைந்த மழையின் பண்டகசாலை, அப்படியே மழையை வந்து ஆண்டவர் ட்ரெஷரி மேலே வச்சுருக்காராம். இது சொல்கிற பேச்சுக்கு எப்போ வேணால் எடுத்துக்கலான்ட்டு. பிறகு கல்மழை இருக்க பண்டகசாலை பாருங்க மையம் இப்படி அழகாக எழுதுறாரு. ஹேவ் யூ சீன் த ட்ரெஷரி ஆஃப் ஹெயில்? அப்படின்னா கல் மழை வர்றதுக்கு அதுக்கு ஒரு ட்ரெஷரி. நம்ம பணத்தை ட்ரெஷரியாக வச்சுருக்கோம். கடவுள் வந்து மழையும் பிறகு உறைந்த பனிக்கட்டின்னு ட்ரெஷர் பண்ணி வச்சுருக்கோம் மேலே. சொன்ன உடனே கரெக்டாக அது சைஸுக்கு தகுந்த இந்த சைஸில் போயிடணுன்னா அந்த சைஸில் கரெக்டாக ஆள் அடிக்குது பயங்கரமாக. அப்படி இரும்பு மாதிரி வந்து ஆள் மேலே விழுது. ஹல்லேலூயா. தேவன் பெரிய தேவன். அப்படியே கரங்களை உயர்த்த ஆண்டவர் சொல்லுங்கள். இன்றைக்கு 4 காரியங்கள் உங்களோடு கூட பேசினேன். மிக நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் 1 மணி நேரத்தில் முடிக்கணும்னு நினச்சேன். நிறைய மைண்டில் எவ்வளோ தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது. மீதி அப்படியே விட்டு பாதியாக இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப
சொன்னால் உங்களுக்கு இதே புரிஞ்சிருக்காது. அதனால் நான் கஷ்டப்பட்டு ஏதோ சொல்லி முடித்தேன். எனக்கு நிறைய எடுத்தேன், எக்கச்சக்கமான நேரம் படித்து எடுத்தேன். இருந்தாலும் கொஞ்சமாவது உங்கள் மண்டையில் ஏறி இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை உங்கள் மண்டையை கர்த்தர் ஆண்டவரே ஞானமுள்ள மண்டையாய் மாற்ற, அப்படியே தலைமையில் கை வச்சு ஆண்டவரே என் மண்டையை உள்ளே இருக்கிற மூளையை கர்த்தாவே ஞானமுள்ள ஆண்டவரே மனுஷனாய் நான் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். தேவன் நம்மோடு கூட நம்ம அப்படியே பாருங்கள். இந்த 4 காரியங்களை இன்றைக்கி என்ன பார்த்து சொல்லி கன்க்ளூட் பண்ணுறேன் நான். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், நம்மோடு கூட இடைப்பட்டார். தேவன் அநேக காரியங்களை நம்ம கற்றுத்தருகிறார். அல்லேலூயா. நாம் முதல்ல தேவாலயத்தில் ஒரு பயங்கரமான சத்தம் உண்டாச்சு. மைட்டி வாய்ஸ் ஃப்ரம் ஹெவன். அந்த சத்தம் என்னாச்சு? ஆயிற்று, முடிஞ்சிச்சு, கடைசி நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். 2வது கிரேட் எர்த்குவாக் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சேன். 3வது காரியம் கிரேட் பாபிலோன் விழுகிற காரியங்கள் எப்படி விழுந்தது, இப்போ இருக்கிற ஈராக் தேசம் அது எப்படி விழுகிறது, மறுபடியும் அது ரீபில்ட் பண்ணப்படுறது எப்படி அழிக்கப்படுகிறது. 4வது காரியம் பிளேக், பயங்கரமான கொடிய வாதை கடைசியாக சொல்லி நான் முடித்தேன். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஆவியானவரே உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி சாமி. என் பிள்ளைகளெல்லாம் அம்பா உம்முடைய பிள்ளைகளாய் மாற கிருபை செய்திருக்கேன், நன்றி சாமி. எங்கள் குடும்பத்தை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லுங்கள். என் பிள்ளைகளை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. என் கணவனை கைவிட்டுறாதீங்க, மனைவியை கைவிட்டுறாதீங்க, பிள்ளைகளை கைவிட்டுறாங்க, சபை விசுவாசிகளை கைவிட்டுறாதீங்க. அவர்கள் எந்த சபையாக இருந்தாலும் தேவனை ஆராதிக்க ஒவ்வொரு பிள்ளையும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாம். சபை பாகுபாடுகள் பார்க்கக்கூடாது. அந்த சபை இந்த சபையில் நீ பரலோகம் போனா ஒரே சபை கிறிஸ்துவின் சபை. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ டினாமினேஷன் இருக்கு, எத்தனையோ இருக்கு. கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த செய்தியை நீங்கள் எந்த சபை அங்கத்தினராக இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கிறிஸ்து ஒருவரே உங்களை ரட்சிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். மனுஷன் சபைகளுடைய பெயர்களை ஏற்படுத்துகிறான், கிறிஸ்து ஏற்படுத்தவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பெந்தகோஸ்தவாக இருந்தாலும் சரி, ரோமன் கத்தோலிக்காக இருந்தாலும், சிஎஸ்ஐ இருந்தாலும் சரி, செவன்த் டே அட்வென்ட்டாக இருந்தாலும் சரி, மெத்தடிஸ்டாக இருந்தாலும் சரி, ஆற்காட்டு லூத்தரனாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சபையாக இருந்தாலும் கர்த்தாவே, தெலுங்கு சபைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே, பேப்டிஸ்ட் சபையாக இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே, கிறிஸ்து ஒருவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனை சொல்லுங்க, ஆண்டவரே உடைய வருகையிலே நான் காணப்பட வேண்டும். ஆண்டவரே அறியாதவருக்கு நீ போதித்தாரு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். யெகோவா உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். யெகோவா தன்னுடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். யெகோவா தன்னுடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வருகையில் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன். ஷலம் ஷலம். ஒருவரை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.